ஆன்மீக அரண் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்றாலே அது மகாலட்சுமிக்கும் அம்பிகைக்கும் உகந்த நாள். வெள்ளிக்கிழமை அன்று வீட்டில் செய்ய வேண்டிய 5 ஐஸ்வர்ய ரகசியங்களை தான் நான் இப்பொழுது உங்களுக்கு கூறப்போகிறேன். செல்வம் பெருகும் வெள்ளிக்கிழமையாய் இன்று உங்களுக்கு அமையட்டும். லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்க இதை இப்பொழுதே நீங்கள் செய்யுங்கள். நம்ம வீட்டில் எப்போவும் பண கஷ்டம் இல்லாமல் மகாலட்சுமி வாசம் செய்யணும்னு தான் நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். ஆனால் சில சின்ன விஷயங்களை நாம் தெரியாமல் செய்கிறதுனால தான் லட்சுமி கடாட்சம் தங்குறது இல்லை. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நாம் செய்ய வேண்டிய 5 எளிமையான ரகசியங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். முதல் ரகசியம். முதலாவதாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதிகாலையிலேயே வாசலை சுத்தம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் வச்சு அரிசி மாவால் கோலம் போடணும். ஏன்னா மகாலட்சுமி வீட்டு வாசலில் தான் முதல்ல வந்து நிற்பாங்க. அங்கே கோலம் இல்லாமல் இருந்தால் அவங்க வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க. முடிஞ்சால் வாசலில் 2 அகல் விளக்கு கூட நீங்கள் ஏற்றி வைக்கலாம். ரெண்டாவது, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் நாம் கல்லுப்பு வாங்கணும். உப்பு மகாலட்சுமியின் அம்சம். அதே மாதிரி இன்றைக்கி ஏதாச்சும் ஒரு வெள்ளை நிற இனிப்பு, எடுத்துக்காட்டு பாயாசம் இல்லை சக்கரை பொங்கல் செஞ்சு அம்பிகைக்கு நெய்வேத்தியம் பண்ணுங்கள். இது வீட்டில் மகிழ்ச்சியை கொடுக்கும். மூணாவது விஷயம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயந்தர வேளையில், அதாவது விளக்கு வச்சதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு பணம், பால், தயிர், ஊசி நூல் இதெல்லாம் கொடுக்கக்கூடாது. இப்படி செஞ்சால் நம்ம வீட்டு மகாலட்சுமி மற்றவங்க வீட்டுக்கு போயிடுவாங்கன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இதை இன்றைக்கி கண்டிப்பாக தவிர்த்துடுங்க. அடுத்தது, இந்த எளிமையான முறைகளை நீங்கள் இன்றைக்கி செஞ்சு பாருங்கள். உங்கள் மனசுக்கும் வீட்டுக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்றைக்கி விளக்க ஏற்றிட்டிங்களா? ஓம் மகாலட்சுமியே நமக அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.